எல்லாருக்கும் ஹாய். பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 18th அட்வைஸ். நீங்கள் அடிஷ்னல் ஷீட் வாங்கிட்டீங்க இப்போ அப்படின்னு வச்சுக்கோங்க. சார் அடிஷ்னல் சார். First fill the main sheet, man. ப்ளீஸ் சார். இப்போ நீங்கள் அந்த அடிஷ்னல் ஷீட்டை எந்த இடத்துல வச்சு கட்டி கொடுக்கணும், அந்த கட்டுறது எப்படி கட்டினா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் எழுதிட்டு இருக்கும்போது அடிஷ்னல் ஷீட் தேவைப்படுதுன்னா எதுவும் கூச்சப்படாமல் தைரியமாக கேட்டு வாங்கி எழுதிடுங்க. எழுதிட்டு எந்த இடத்துல வச்சு ஆக்சுவலாக கட்டணும்னா சும்மா அந்த பேப்பரை புக்குக்குள்ளே நடுவில் வச்சுலாம் கொடுத்துடக்கூடாது. ப்ராப்பராக அது புக்கு பின்னாடி தான் நீங்கள் வைக்கணும். அந்த புக்லெட் முடிஞ்சோன்னா பின்னாடி வச்சு நீங்கள் கட்டி கொடுக்கணும். அவங்க பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல் போட்டு கொடுப்பாங்க, உங்களுக்கு த்ரெட்டும் கொடுத்துருவாங்க. த்ரெட்டை வச்சு த்ரெட்டு கட்டும் போது மட்டும் ரொம்ப லூஸாலாம் கட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேப்பர் வந்து ஆக்சுவலாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் போகுன்னே சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அப்படி போகும்போது உங்கள் பேப்பர் அவ்வளோ பேப்பர் போகும். நீங்கள் கட்டி கொடுக்குறது வந்து ரொம்ப லைட்டாக கட்டி கொடுத்தீங்கன்னா பேப்பர் வெளியே வந்து மிஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இறுக்கி அந்த பேப்பர் எட்ஜில் வச்சு நீங்கள் நாட் போட்டு கொடுத்தீங்கன்னா பேஜஸை திருப்பும் போது அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும், டக்குன்னு கிழிஞ்சிடும். நீங்கள் நாட் போடுறன்ற பேரில் கிழிச்சிருவீங்க பேப்பரு. அதெல்லாம் தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு. கரெக்டான ஸ்பேஸ், குறிப்பிட்ட ஸ்பேஸ் விட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா பேஜை திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். உங்களுக்கு அவசரப்பட்டு கட்டிட்டீங்கன்னா திரும்ப அதை கட்டி பிச்சு எடுத்து பேப்பர் பிய்யறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதுக்கான சான்சஸ்லாம் கொடுக்காதீங்க. கட்டும் போதே ப்ராப்பராக கரெக்டான ஆர்டரில் வச்சு கரெக்டாக கட்டி அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. சேனலை மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பப்ளிக் எக்ஸாம் நல்லா எழுத ஆல் தி பெஸ்ட்.